திரு சத்யஜோதி தியாகராஜன் சார் சேர்மன். இந்திய தொழில் கூட்டமைப்பு அமைப்பின் சார்பில் உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த கூட்டமைப்பின் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டேரிங் கமிட்டியில் எனக்கு உதவியாக இருந்து பெரும் உதவியாக இருந்து இந்த ப்ரோக்ராமை சிறப்பாக நடத்துறதுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் அவங்களையும் நான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கருத்தரங்கு ஏப்ரல் மாதம் 9 and 10 அன்று சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற இருக்கிறது. இந்த 2 நாள் தக்ஷின் கருத்தரங்கை மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்து துவங்க உள்ளார். அது மட்டும் இல்லாமல் பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பிரபலங்கள் வருகை தந்து சிறப்பிக்க உள்ளனர். இப்போ இந்த கருத்தரங்கை பற்றி தக்ஷின்னு நாங்கள் வச்சுருக்கோம். இதை பற்றி இந்த முதல் நாள் ப்ரோக்ராம் விவரமாக திருமதி சுஹாசினி அவர்கள் உங்களுக்கு எடுத்து கூறுவார்கள். அடுத்தது 2வது நாள் ப்ரோக்ராமை திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் எடுத்து விரிவுரையாக உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். நன்றி, வணக்கம். Good evening everybody. எல்லோருக்கும் வணக்கம். Before I tell you what Dakshin is all about and what are the excellent panel discussions that we have and all the topics that we are going to be discussing, I want to tell you why do we have to have a summit like this. எதுக்காக இந்த மாதிரி ஒரு சமிட்டு ஒரு கருத்தரங்கம் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட அனுபவத்திலேருந்து இப்போ பெரிய பெரிய அவார்ட் ஃபங்க்ஷனாக நடக்குது. அங்கே கோலாகலமாக எல்லாருக்கும் ப்ரைஸ் எல்லாம் கிடைக்கும். they get awards and the audience come when the biggest star walks, everybody claps. But that is not what film industry is all about. It is not just the glamour. How did he become a star? How was that film made? And how did the producer agree to make a film like this? And how did the unit get together? இந்த படத்தை வெற்றிகரமாக கொண்டு வரணும், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி வரணும், அதே சமயத்தில் கலை அம்சத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயமாவே இருக்குது. அதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சமிட், இல்லையா தனஞ்சயன்? இப்போ எங்கள் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் இருக்குது. அங்கே நாங்கள் கற்றுக்குவோம். எங்களுக்கு பாடம் எடுப்பாங்க. எங்களுக்கு பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ் இந்த வேர்ல்டெல்லாம் தே ஷோ இட் எவ்ரி ஃப்ரைடே. பட் தெர் வாஸ் அ விஸ்டம் ட்ரீ. அதாவது ஒரு புத்தருக்கு போதி மரம் மாதிரி தெர் வாஸ் அ விஸ்டம் ட்ரீ. வி வில் ஆல் சிட் டுகெதர் அண்ட் சம்படி வில் ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்ஸ், தேர் டிஃபிகல்ட்டிஸ் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆர் ஹவு தே ஹாவ் அ ரைட்டர்ஸ் பிளாக். அண்ட் ஒரு ஐடியாவை திரும்பி கொண்டு வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் லைக் நாசர்லேருந்து, ரகுவரன்லேருந்து, ஆர்வி உதயகுமார்லேருந்து, ராஜீவ் மேனன்லேருந்து எல்லாருமே அந்த விஸ்டம் ட்ரீ அடியில் உட்காந்து தான் அந்த விஸ்டம் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. பட் எல்லாரும் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு போக முடியாது, எல்லாரும் அந்த விஸ்டம் ட்ரீ அடியில் உட்கார முடியாது. அதனால் தக்ஷின் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஸ்டம் ட்ரீ. 2 நாள் you are going to sit under that wisdom tree and listen to such wise men talking about their journey, how they approach cinema, how they approach entertainment. இப்போ தான் நான் பைட் கொடுத்துட்டு வந்தேன். இந்த பேண்டமிக் சமயத்தில் நம்ம ஒரு 6 மாதம் வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்துருந்தோம். only thing that kept us alive was storytelling and content that we saw on television and on our devices. So it is time that we acknowledged the importance of media and entertainment in our lives. So அதுவும் சவுத்லேருந்து வந்தது பிரமாதமான கண்டென்ட். ஐம் ஷுர் யூ ஆல் வில் அக்ரி. எல்லா படங்களையும், தமிழ் படங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்தாங்க. பீகாரில் இருக்கிறவங்க மலையாள படத்தை பார்த்தாங்க, பெங்காலில் இருக்கிறவங்க தெலுங்கு படங்களை பார்த்தாங்க, உலகமே நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸை பார்த்தாங்க. அதோட ப்ரூஃபை நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, வரிசையாக சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வி ஆர் ஹியர், த டேலண்ட் இஸ் ஹியர். அண்ட் ஹவ் வாஸ் த டேலண்ட் கிரியேட்டட் அண்ட் ஹவு எப்படி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படிங்கிறத அகாடமிக்கலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஐஐ மாதிரி ஒரு அமைப்பு எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டது. ஸோ நாங்கள்லாம் சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்க, வேலை பார்ப்போம், கொடுப்போம்,
சக்ஸஸாக இருந்தால் கொண்டாடுவோம், ஃபெயிலியராக இருந்தால் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். பட் சிஐஐ மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் தான் தேர் ஏபிள் டு புட் இஸ் ஆல் டுகெதர் அண்ட் கிவ் அஸ் அ பிளாட்ஃபார்ம் டு மேக் இட் அகாடமிக்கல் அண்ட் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுதான் இருக்க போகுது. ஸோ இட்ஸ் நாட் கோயின் டு பி லைக் அன் அவார்ட் ஃபங்க்ஷன் வேர் யூ ஜஸ்ட் கிளாப் அண்ட் கோ. யூ ஆர் கோயின் டு டேக் இட், keep it inside and use it later on. So adanaala lot of people who are interested to be filmmakers and storytellers and content creators should be part of this summit. நான் வந்து ரொம்ப குயிக்காக சொல்லிடுறேன். we have an inaugural function on 9th. எங்கள் சேர்மன் சொன்ன மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வராங்க, அவங்க இனாகரேட் பண்ணுறாங்க. சுசித்ரா எல்லா சேர்பர்சன் ஆஃப் சிஐஐ சவுத் இந்தியன் ரீஜன் அவங்க வராங்க. அதுக்கப்புறம் தியாகராஜன் நம்ம சேர்மன் ஆஃப் சிஐஐ மீடியா அண்ட் சேர்மன் ஆஃப் தக்ஷின், எங்களோட சமிட்டோட பேர் வந்து தக்ஷின், அதோட சேர்மன் இருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அவர்கள் வராங்க, அண்ட் ஃபஹத் ஃபாசில் அவங்க வராங்க. அதுக்கப்புறம் சிவராஜ்குமார் ஃப்ரம் கர்நாடகா வராங்க. இப்போ எல்லாராலையும் பேசப்படுற RRR படத்தோட டைரக்டரான SS ராஜமௌலி அவங்களும் வராங்க. தென் மணிரத்னம் ஃப்ரம் அவர் ஓன் சிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் சீஃப் மினிஸ்டர் வில் பி தேர். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இனாகுரல் ஃபங்க்ஷனோட டெலிகேட்ஸ் அண்ட் விஐபிஸ் வில் பி தேர். அதுக்கப்புறமா ஒரு 7 செஷன் இருக்கு அன்னைக்கு. அந்த செஷன் வந்து ரொம்ப சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் சினிமா செட்டிங் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பேன் இண்டியா ஃபிலிம்ஸ். ரொம்ப நாள் வந்து நம்மளால் வந்து அந்த நார்த் இந்தியன் ஃபிலிம்ஸை சவுத் இந்தியன் ஃபிலிம் மேக்கர்ஸால் பெனட்ரேட் பண்ணவே முடியல. எத்தனையோ பேர் ஜாம்பவான்களெல்லாம் ட்ரை பண்ணி கூட முடியல. ஆனால் இப்போ இப்படி மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சிருச்சு சவுத் இந்தியா. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்க போகிறோம். அந்த பேனலோட மாடரேட்டராக அனுஹாசன் இருக்காங்க, அண்ட் மிஸ்டர் மணிரத்னம், ரோஜா படத்தை ஃபஸ்ட்டு பாம்பே கூட்டிகிட்டு போய் ரஹ்மானை இங்கேருந்து கூட்டிகிட்டு போன மணிரத்னம், அதுக்கப்புறம் SS ராஜமௌலி, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச SS ராஜமௌலி, சுகுமார், இன்னைக்கு புஷ்பா படத்தை உலகம் ஃபுல்லாக பார்க்க வச்ச அவங்க 3 பேரும் தங்களோட, அதாவது சவுத் இந்தியன் கான்டென்ட்டை எப்படி பேன் இண்டியாவுக்கும் இன்டர்நேஷனலுக்கும் எடுத்துகிட்டு போனாங்கிறத பற்றி பேச போகிறாங்க. இது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு செஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிகினிங் வந்து ஒரு சம்மிட்டுக்கு எங்கேயுமே இருந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் செஷன், த ஃபியூச்சர் ஆஃப் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் த்ரூ AVGC. AV அப்படின்னா ஆடியோ, விஷுவல், கேமிங் அண்ட் காமிக். இப்போ சினிமாங்கிறது வந்து வெறும் கதை சொல்கிறது மட்டும் இல்லை. இப்போ வந்து ஆடியோ வழியாக கதை சொல்கிறாங்க, பாட்காஸ்ட்ன்றாங்க, வீடியோ வழியாக நிறையா யூடியூப்பில் நீங்கள் நிறையா பண்ணுறீங்க. அதே மாதிரி கேமிங் தெரியாத யங்ஸ்டர்ஸ் யாருமே கிடையாது. காமிக்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இது என்ன, இந்த ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு செந்தில்குமார் சினிமாட்டோகிராஃபர், அந்த RRரோட சினிமாட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் சாபு சிரில் பாகுபலியோட ஆர்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச மோகன் விஷுவல் எஃபெக்ட் டிசைனர், அதுக்கப்புறம் ரோலண்ட் லேண்டர் CEO ஆஃப் ஆல் இண்டியா கேமிங் ஃபெடரேஷன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து எங்கேயுமே நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கேமிங் அண்ட் விஷுவல் டிசைன், art direction and cinematography. It's going to be a fabulous session. என்னோட personal favorite session because I come from a background of cinematography. So those who இன்னைக்கு வந்து மொபைல் ஃபோன் இருக்கிற எல்லாருமே சினிமாட்டோகிராஃபர்ஸ் தான். ஸோ மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இந்த செஷன் அட்டன் பண்ணி ஆகணும். அடுத்தது driving inclusion and gender diversity in the media and entertainment industry. Very important. அடுக்கலையில் இருந்த பெண்கள் வந்து இப்போ வந்து அடுக்கலையை தாண்டி ஸ்பேஸ் வரைக்கும் போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறையா யூனிட்டில் வந்து ஃபீமேல்ஸ் தான் வந்து மெயின். இப்போ எங்கள் பொன்னியின் செல்வன் கூட எடுத்திங்கன்னா 2 கேர்ள்ஸ் வந்து இந்த மொத்த ப்ரொடக்ஷனையும் பார்த்துக்கிறாங்க. ஆஷிஷான்னு ஒரு பொண்ணு, ரியான்னு இன்னொரு பொண்ணு. அவங்க 2 பேர் போதும், இத்தினோண்டு இருக்கும் ரெண்டும். ஸோ அதனால த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹேவிங் விமென் அண்ட் ஃபீமேல்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி, அது வந்து இதை வந்து மாடரேட் பண்ணி ஓப்பனிங் ரிமார்க்ஸ்லாம் கொடுக்கறது வந்து நம்ம ரம்யா திவ்யா ஸ்பந்தனான்னு பொல்லாதவன்ல நடித்தவங்க. அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் ஷீ இஸ் வெரி 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 சக்ஸஸ்ஃபுல் பாலிட்டிஷியன், வெரி வெல் ஸ்போக்கன், வெரி நைஸ் ஆஃப் ஹர் தட் ஷீ இஸ் மாடரேட்டிங் தட் செஷன். இதில் வந்து ரீமா கலிங்கல் ஃப்ரம் கேரளா, ஹூ இஸ் அ வெரி important voice in Kerala, அவங்க வராங்க. தப்சி பண்ண வராங்க. அண்ட் ஆல்சோ வில் ஹேவ் அ ஃபீமேல் டிரெக்டர் சூன் டு பி கன்ஃபர்ம்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் த இண்டஸ்ட்ரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் வந்துடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போடுறதுல தான் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஓப்பனிங் ரிமார்க்ஸ் அண்ட் கண்டென்ட் செட்டிங் பண்ணுறது நம்ம பரத்வாஜ் ரங்கன். ஐ திங்க் இப்போ இந்தியாவிலே எல்லாரும் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது அவரோட ரிவ்யூஸ் தான். ஸோ அவர் வந்து ஹெட் பண்ணுறாரு. அண்ட் விக்னேஷ்
Kant, who's a YouTuber. Because stars அப்படிங்கிற வந்து கேமராலேருந்து இங்கேருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஆடியன்ஸ்லேருந்து வந்துட்டாங்க இப்போ ஸ்டார்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ். அப்படிப்பட்ட ஒரு யூடியூபர் விக்னேஷ் காந்த். அதுக்கப்புறம் மதன் கௌரி, அவரும் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் யூடியூபர். அவர் இவங்களுக்குலாம் ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்ம். அண்ட் ஸ்ரீதர் பிள்ளை மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஹூ இஸ் ஆல்சோ அ ஜேர்னலிஸ்ட். பியூட்டிஃபுல். ஐ திங்க் இன்னைக்கு இந்த மில்லேனியலில் இருக்கிற யங் பீப்புளுக்கு வந்து சோஷியல் மீடியானா என்ன, என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பியூட்டிஃபுல்லாக சொல்கிறதுக்கு அவங்க வராங்க. தென் தெர் இஸ் அ லஞ்ச் பிரேக். அண்ட் ஆஃப்டர் தட் ரொம்ப முக்கியம், நம்மலாம் நியூஸ் பேப்பர் இல்லாமல் இருந்ததே இல்லை. பட் இன்னைக்கு நியூஸ் எப்படி கேட்குறோம் அப்படின்னா எல்லாரும் ஃபோனில் பார்க்குறாங்க, ஐபேடில் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த பேப்பரில் பார்க்குற அந்த சுகம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஹவு டு ரீட்டைன் த இன்ட்ரெஸ்ட் இன் பிரிண்ட் மீடியா. ஸோ ரீஇன்வென்டிங் ஃபார் த 21st century அப்படிங்கிற ஒரு பேனல் டிஸ்கஷன். இதை ஹெட் பண்ண போறவர் வந்து சசிகுமார் மேனன். யூ ஆல் நோ he started the first satellite channel in India. ஏசியா நெட் ஆரம்பிச்சவர் அவர் தான். வெரி privileged to have him head this panel. And then we have லக்ஷ்மிபதி ஆதிமூலம் of தினமலர். அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் ஆஃப் விகடன். அதுக்கப்புறம் சிவந்தி ஆதித்யன் பாலசுப்ரமணியம் ஆஃப் மலர் பப்ளிகேஷன், நம்ம தினத்தந்தி குரூப். இந்த மாதிரி காம்பினேஷன் எங்க கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க, நிஜமாவே யோசிச்சு பாருங்க. லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்ல இருக்கிற டாப் பீப்புள் ஆர் கமிங் பிகாஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியணும், கற்றுக் கொடுக்கறதுக்காக வராங்க. இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எனிபடி ஹூஸ் இன்ட்ரெஸ்டட் இன் நியூஸ் அண்ட் ஜேர்னலிசம். அந்த நெக்ஸ்ட் செஷன் வந்து வில் பி கிரியேட்டிங் ஸ்டோரிஸ் ஃபார் த மில்லேனியல்ஸ். இது வந்து பெரிய கொஸ்டின் மார்க். கதை சொல்லிகள் நம்ம நிறைய பேர் இருக்கோம், ஆனால் எந்த கதை யார் வந்து சொன்னால் கொட்டாவி விடாமல் பார்க்குறாங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, யூனோ ஹவு டு மேக் பீப்புள் பி இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ ராமாயண மகாபாரதம்லாம் இன்றைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறோம். ஸோ விச் மீன்ஸ் தே நியூ தட் டெக்னிக் ஆஃப் ஹவு டு டெல் அ ஸ்டோரி டு எவ்ரி ஜெனரேஷன். பட் இந்த மில்லேனியலில் பிறந்த, அதுவும் 2000 பிறந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த டெக்னிக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மோகன் ராம், who's also part of our steering committee, he'll be heading that panel. And Karthik Subbaraj, who better than Karthik Subbaraj, யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச கார்த்திக் சுப்பராஜ். அண்ட் ஆல்சோ திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அலா வைகுண்டபுரம்லோ அண்ட் so many other films. அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி பண்ணுற திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் ஃப்ரம் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் will be there. ஸோ இதுதான் வந்து டே 1. பாருங்க, டே 1லேயே இவ்வளோ கண்டென்ட் இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் ரியலி ரியலி சேஞ்ச். அதனால தான் some of the moderators name வந்து நான் சொல்லலை, பட் I think it will be soon available because there might be small changes, but this is how it is. It's 99% everybody is confirmed. இதுக்காக நாங்கள் ஸ்டியரிங் கமிட்டியில் வந்து ஒரு 3 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் to get the best of best people to come and share their experience. நாலேஜ் ஷேர் பண்ணுற மாதிரி உலகத்தில் வந்து ஒரு பெரிய பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அதை கேட்குற பாக்கியம் வந்து இந்த டெலிகேட்ஸ் வர எல்லாருக்குமே கிடைக்க போகுது. ஸோ ஐ தேங்க் CII ஃபார் ஆர்கனைசிங், பீங் த பேக் போன் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் சமிட், அண்ட் ஆர் சேர்மன் தியாகராஜன் அண்ட் ஸ்டியரிங் கமிட்டி. இப்போ நீங்கள் 4-6 பேர் தான் பார்க்குறீங்க. தேர் ஆர் அபவுட் 10-20 people who are behind the scenes who been spearheading this, and they've all put in so much of effort, and yellam goodwill, all of them selflessly has contributed so that the next generation and people from the media will benefit from it. And looking forward to a great summit 9th and 10th. Those who interested in entertainment media should be there as delegates there. Thank you so much. மேடையில் வந்திருக்கும் எங்களுடைய டீமுடைய சேர்பர்சன் தியாகுனா, மற்ற எல்லாரும் ஸ்டீரிங் கமிட்டி மெம்பர்ஸ், அண்ட் இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாசி மேம் இவ்வளோ அழகாக எலாபரேட்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி பேசணுன்னா ரொம்ப கஷ்டம். அது இந்த கார்ப்பரேட் ஸ்டைலில் பேசுகிறது சத்தியமாக என்னால் முடியாது. முயற்சி பண்ணுறேன். ஆனால் இந்த CII அப்படின்னா இந்த அமைப்பை பற்றி அழகாக ஜெய்ஷ் அவர்களும் ஹாசினி மேமும் சொல்லியிருக்கிறாங்க. சினிமா, இந்தியன் சினிமா உலகம் முழுவதும் நீங்கள் பார்க்கும்போது, ஹாசினி மேம் சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துல பெரிய பெரிய அவார்ட்ஸ் நடக்குது. இப்போ மே மாதமும் வெளிநாட்டில் ஒரு பெரிய அவார்ட் நடக்க போகுது, எல்லாரும் போகிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு இந்தியன் சினிமான்னு அப்படி சொல்லும்போது சவுத் இந்தியன் சினிமா, தென்னிந்திய சினிமா அப்படி அதில் சேர்க்கறதே இல்லை. கதை இங்கிருந்து எடுத்துகிட்டு போவாங்க, ஆர்டிஸ்ட் இங்கிருந்து கொண்டு போவாங்க, மெயின் டெக்னீஷியன்ஸ் இங்கே தான் இருப்பாங்க. உங்களுக்கு உலகத்துலேயே வந்து புகழ் வாங்கி கொடுத்து, நம்ம நாட்டுக்கே புகழ் வாங்கி கொடுத்து ரசூல் புகுட்டி ஏஆர் ரஹ்மானும் நம்ம வந்து சவுத் இந்தியன் தான். அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், இங்கிருந்து போகும்போது ஒரு அவார்ட் மட்டும் நடக்கும்போது தென்னிந்தியாவிலேருந்து மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க.
இன்னும் அந்த தேனிந்தியா சொல்லும்போது ஒரு இட்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியன் சினிமா. அதுவும் தேனிந்தியா சொல்லும்போது ஆல் த 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் at par with anybody else in the world. உலகம் முழுவதும் எங்க இருந்தாலும் the best of technicians உங்களுக்கு இங்க தான் இருக்காங்க. even as an artist, அதான் even as an actor, சிவாஜி கணேசன் அவர்களிருந்து என்டிஆர் ராமராவ்லேருந்து ஏஆர்லேருந்து புரட்சி தலைவர்லேருந்து இங்கே வந்து ராஜ்குமார் அவர்கள்லேருந்து எல்லாரும் நீங்க பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்டர்ஸ். ஏன் இப்போ நீங்க பார்த்துட்டீங்கன்னா ரஜினி சார், கமல் சார் மாதிரி யாரால வர முடியுமா? அப்படிதான் நம்ம சொல்றோம். அவங்க டயலாக் நம்ம வந்து பார்த்துட்டு பேசிட்டு ஸ்டைலா நடக்கிறது. இன்னைக்கு இருக்கிறத விஜய் அஜித் பார்த்துட்டு ஸ்டைலா நடக்கிறது. அவங்கள மாதிரி ஆட முடியுமா? அவங்கள மாதிரி ஃபைட் பண்ண முடியுமா? இதுதான் நம்ம வந்து எல்லாமே பெஞ்ச்மார்க் வைக்கும் போது, ஒரு முன்னுதாரணமா வச்சுட்டு நம்ம நடக்கும்போது, தென்னிந்திய சினிமா மட்டும் சொல்லும்போது ஏன் நம்ம வந்து பின்னாடி தங்கி நிற்கிறோம்? ஸோ சிஐஏ பேசிக்கலி வி வாண்ட் டு மேக் நாய்ஸ். வி வாண்ட் டு மேக் அ பிக் நாய்ஸ் அண்ட் சே வி எக்ஸிஸ்ட். யூ எக்ஸிஸ்ட் பிகாஸ் வி எக்ஸிஸ்ட். இந்தியன் சினிமா சொல்லும்போது இந்தியன் சினிமா இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து தென்னிந்திய சினிமா தான். அது வந்து ரொம்ப அழகாக அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். சண்டை போடலை. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அவங்கள பற்றி பெருமை நம்ம பேசாமல் வேறு யார் பேச போகிறாங்க? ஸோ சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது எங்களுடைய குடும்பம் நாங்கள் சொல்கிறோம். ஸோ நம்ம குடும்பத்தை பற்றி, நம்ம குடும்பத்தில் இவ்வளோ டேலண்ட் இருக்குது, அது முன் உதாரணமாக வச்சுட்டு நம்ம முன்னாடி போகிறதுக்காக தான் இந்த சிஐஐ. ஸோ முதல்ல சிஐஐக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது நம்மளுடைய டேலண்ட் பற்றி பேசுறதுக்கும் ஷோ கேஸ் பண்ணுறதுக்கும். ஸோ தேங்க்ஸ் அ டன் டு சிஐஐ. ஃபர்ஸ்ட் டே என்னென்ன நடக்க போது ஹாசி மேம் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்க விழாக்க வராரு. அதே மாதிரி நீங்கள் செகண்ட் டே ஃபைனல் நீங்கள் க்ளோசிங் செரமனிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு MOS Ministry of State of INB L Muruganji அவர்கள் வராரு. he is coming and felicitating couple of people. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் டே எப்படி ஒவ்வொரு பேனல் டிஸ்கஷன் பற்றி ஹாசி மேம் சொல்லியிருக்காங்களோ இப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் டே தான் முடிய போகுது. செகண்ட் டே என்ன இருக்க போகுதுன்னா செகண்ட் டே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. சினிமா, டெலிவிஷன், இது எல்லாமே வந்து தே ஆர் கோஎக்ஸிஸ்டிங் இருக்கும்போது ஒரு காலத்தில் டெலிவிஷன் பார்க்கும்போது டெலிவிஷன் சினிமாவில் இருக்கிறவங்க டெலிவிஷனுக்கு வரமாட்டாங்க நான் சொல்லியிருக்க காலத்தில் கமல்ஹாசன்லேருந்து, ராஜ்குமார்லேருந்து, சிவராஜ்குமார்லேருந்து, மோகன்லால் சார்லேருந்து, நாகார்ஜுனாலேருந்து, ஜூனியர் என்டிஆர்லேருந்து எல்லாரையும் டெலிவிஷனுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுறோமா, இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் நீங்கள் வெப் சீரிஸில் நடிக்கிறீங்களா, இல்லை இன்னைக்கு பிகர் ஸ்டார்ஸோடைய படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுதா, இது எல்லாமே வி ஆர் கோஎக்ஸிஸ்டிங். இது எல்லாமே வந்து வி ஆர் சர்வைவிங் வித் த ஹெல்ப் ஆஃப் ஈச் அதர். இன்னைக்கு சினிமா தான் பெருசு, டெலிவிஷன் பெருசு இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது. த சினிமா ஸ்டார்ஸ் வந்து இன்னைக்கு டெலிவிஷன் ஸ்டார்ஸ் வந்து பிகெஸ்ட் சினிமா ஸ்டார்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஐ திங்க் வி ஆர் ஹியர் டு கோஎக்ஸிஸ்ட். அண்ட் இது வந்து பெண்டமிக் காலத்தில் மட்டும்தான் இந்த மூவ் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறவங்களும் வந்து நிச்சயமாக அப்படி நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. பிகாஸ் வி ஆர் ஹியர் டு மேக் ஷுர் தட் போத் television, OTT as well as cinema, we survive together. Second day வந்து ஒரு அழகான டிஸ்கஷன், ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் டிஸ்கஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு 300 கோடி 400 கோடி பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறோம். சில நேரத்தில் ஓடுது, சில நேரத்தில் ஓட மாட்டேங்குது. ஆனால் ஒரு சின்ன பட்ஜெட் ஃபிலிம் எடுத்தாக்கா திடீர்னு எங்கிருந்து வந்துச்சியா இந்த படம் பார்த்தாக்கா எல்லாரும் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க. அந்த படம் வந்து வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போயிடும். ஸோ ஐ திங்க் ஸ்மால் பட்ஜெட் கண்டென்ட் இருக்குது பாருங்கள். ஒரு படம் எடுக்கும்போது அந்த பட்ஜெட் என்ன பிளான் பண்ணுறோம், அந்த பட்ஜெட்குள்ளே எடுத்துட்டு லாபம் பார்த்துட்டு, பட் அதே சமயத்தில் ஒரு மெசேஜும் இருக்கணும், அதே சமயத்தில் மக்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுக்கணும். ஸோ வாட் கோஸ் இன் டு மேக்கிங் அ ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் அண்ட் yet மேக் இட் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் அப்படி நான் பார்க்கும்போது நமக்கு வந்து கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து, மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாரும் வராங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில்னு பார்த்தீங்கன்னா தருண் பாஸ்கர் எடுத்த படங்கள் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி கன்னடாலே வந்து பவன்குமார், ஆல் தீஸ் ஆர் யங்ஸ்டர்ஸ். மலையாளத்துலேருந்து விஜய் பாபு, தீஸ் யங்ஸ்டர்ஸ். ஏன்னா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்காக வரல, இவங்க வேற வேற தொழிலில் இருந்திருக்காங்க. யாரோ இன்ஜினியர் இருக்காங்க, யாரோ ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்திருக்காங்க, யாரோ வெளிநாட்டில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரே ஒரு ஃபயர், ஒரே ஒரு பேஷன், சினிமா உள்ளுக்குள்ளே இருக்கு. நான் சினிமாவில் ஏதாவது பண்ணணுமே அப்படி நான் சொல்லிட்டு சினிமா எடுத்திருக்கிறாங்க. சினிமா எடுக்கும்போது அவங்க கொடுத்த படங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி கூட படங்கள் எடுக்கலாமா அப்படின்னு நான் தோணும். அந்த மாதிரி கொடுத்த படங்கள்
and what goes into making this small budget films. அதே மாதிரி இந்த படங்கள் எடுக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிறது பயம், அவங்களுக்குள்ள இருக்கிறது இன்செக்யூரிட்டிஸ், அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்கிங் ஆஃப் ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம்ஸ் yet எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல் ஃபில்ம்ஸ். அதுக்காக we have விஜய் பாபு, தருண் பாஸ்கர் அண்ட் பவன் குமார். அதை தாண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா contemporary challenges faced by television, opportunities that lie ahead. டெலிவிஷன் இன்னைக்கு ஒரு காலத்திலேயே தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. ஒரு காலத்திலே சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் வரும், அது மட்டும் பார்க்கறதுக்கு தூர்தர்ஷனில் உட்காந்துட்டு இருப்போம். ஒரு காலத்தில் சித்ரஹார் மட்டும் வரும், வெள்ளிக்கிழமை அதுக்காகவே உட்காந்துட்டு இருப்போம். ஒரு காலத்தில் இன்னொன்று சேனல் வந்துச்சு, அது மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. எங்கே திரும்பினாலும் அட் யோர் ஃபிங்கர் டிப்ஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனல்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் எந்த வேணாலும் சேனல் போகலாம். இஃப் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் பார்ப்பீங்க, இல்லைன்னா மாற்றிட்டு போயிட்டே இருப்பீங்க. ரைட் ஃப்ரம் நியூஸ் இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டும், பாலிட்டிக்ஸ் இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கட்டும், ஒன்லி ஃபிக்ஷனல் இருக்கட்டும், நான் ஃபிக்ஷனல் இருக்கட்டும், மூவிஸ் இருக்கட்டும், எது இருந்தாலும் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது how do we overcome these challenges? Television, the survival of television despite the big screen. அது பார்க்கும்போது இட்ஸ் டெஃபினெட்லி நீங்கள் வெளியில் பார்க்கும்போது சீரியல்னா ரொம்ப ஈஸி தானே ஐயா, ஆனால் சீரியல் தான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். நான் சீரியல் ப்ரொடியூசரும் டெலிவிஷன் மூவிஸ் ப்ரொடியூசர் இருக்கேன், ஆனால் டெலிவிஷன் ப்ரொடியூசரும் நான் இருக்கேன். ஸோ டெலிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து இங்கே தான் இன்டர்வல் வரும், இங்கே தான் வில்லன் என்ட்ரி இருக்கும், இங்கே தான் ப்ரீ கிளைமேக்ஸு, இங்கே தான் சாங்கு, இங்கே தான் கிளைமேக்ஸு, இங்கே தான் தி எண்ட். அப்படி கிடையவே கிடையாது. எங்களுக்கு வந்து டிஆர்பி எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து வாரம் வாரம் மாற்றிட்டே இருக்கணும். சேனல்லேருந்து சொல்லுவாங்க இது கொஞ்சம் சரியில்லை, இது கொஞ்சம் பண்ணுங்க. நாங்கள் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பார்த்துட்டு we have to make the changes. And how do you succeed and survive in television? And who else can be a better person இந்த ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு நாங்கள் வந்து டிஸ்கஷன் நடக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சு we all very readily agreed that இந்த பேனல் டிஸ்கஷனுக்கு ராதிகா சரத்குமார் மேம் இருந்தாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து பிக் ஸ்க்ரீனில் இந்த ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து நாங்கள் பார்க்கும்போது ராதிகா சரத்குமார் ரெடான் அவங்க ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணும்போது she was a pioneer in bringing the big screen charisma to small screen. அவங்களுடைய சீரியல்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா யாராலையும் அந்த மாதிரி ஒரு டிஆர்பி ரேட்டிங்ஸ் கொடுக்க முடியல அந்த காலத்தில். And she's always looked up as one of the best television producers who has survived all the odds despite multiple channels, despite multiple programs all over. அவங்களுடைய ப்ரோக்ராம்க்கான தனிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. சாயந்தரம் உட்காந்துட்டு ஐயோ ராதிகமா வராங்களா, அவங்க சீரியல் பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்து பார்ப்பாங்க. What were the challenges that she faced when she came into television from big screen? I'm sure எல்லாரும் பார்க்கும்போது சினிமாவில் நடிச்சுட்டு டெலிவிஷனுக்கு வராங்க, சினிமாவில் மார்க்கெட் இல்லை, அதுக்கு தான் டெலிவிஷனில் வராங்க, அந்த மைண்ட் தாட் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ கிடையாது. பட் அந்த சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணிட்டு எப்படி அவங்க ஒரு இது வரைக்கும் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ரெடான் சொல்லும்போது ஒரு இட்ஸ் அ வெரி ரெப்யூட்டட் ஃபார்ம் அப்படி சொல்லும்போது what made her take the decision and what really went into building such a huge empire and saying that Redan is a name to reckon with. அதே மாதிரி we have YGM sir. சினிமா இருக்கட்டும், டெலிவிஷன் இருக்கட்டும், தியேட்டர் இருக்கட்டும், ஆஸ் அ ப்ரொடியூசர் இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு வந்து இட்ஸ் அட் ஹிஸ் ஃபிங்கர் டிப்ஸ். வெரி ரெஸ்பெக்டட் பர்சனாலிட்டி இன் ஆல் த ஃபீல்ட்ஸ் அண்ட் ஒரு ப்ரொடியூசரும் அவரும். ஸோ வாட் மேக்ஸ் ஹிம் திங்க் தட் டெலிவிஷன் இஸ் ஹியர் டு ஸ்டே. ஒரு சர்வைவ்க்கு இருக்கும்போது டெலிவிஷனில் என்னென்ன பண்ண முடியும், எப்படி பேச முடியும். அதே மாதிரி டெலிவிஷன் பேசும்போது நிச்சயமாக ஒரு சேனல்லேருந்து we need somebody here. So we are still working on it, but கூடிய சீக்கிரத்தில் அடுத்த 2 daysல உங்களுக்கு பேர் வந்துடும். We are going to have one channel head who is going to discuss that டெலிவிஷன் வந்து அவ்வளோ காம்படிஷன் இருந்தும் ஒவ்வொரு சேனல் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு டிஆர்பிஸ் ஜிஆர்பிஸ் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வாட் கோஸ் இன் டு இட், எவ்வளோ மைண்ட் அதில் போகணும், எத்தனை ஆட்கள் வந்து வேலை பார்க்குறாங்க, வாட் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ் கோஸ் இன் டு மேக்கிங் அ சக்ஸஸ்ஃபுல் டெலிவிஷன் கண்டென்ட். அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு ஷோகேசிங் ஸ்டார்ட் அப்ஸ். இன்னைக்கு இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாரும் வந்து ஒரு காலத்தில் வெளிநாட்டில் போய் தான் நம்ம வேலை பார்க்கணும்னு இருந்தது. ஆனால் இப்படி கிடையாது. இன்னைக்கு யூ ஹேவ் ஆல் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விதின் அ கண்ட்ரி இட் செல்ஃப், விதின் அ பார்டர்ஸ் இட் செல்ஃப், யூ கேன் டெஃபினெட்லி மேக் அ மார்க். நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு யூ கேன் இம்மீடியட்லி be a very successful entrepreneur. And அப்படி இருக்கும்போது we have Dharanjay sir who will be moderating that.
context fulla வந்து ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும் as a producer as a maker எல்லாமே he's been in different fields both television and movies so அவருக்கு தெரியும் what it takes so he is here going to take it forward and we have Oracle's movies Sendil Nayagam and then Gautam from Omax Media and Shamil Karim from Diginoor so இது எல்லாமே வந்து all these people these again youngsters they all belong to that new generation of entrepreneurs the startup India na சொல்லும்போது அந்த startup program சொல்லும்போது அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும் எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு I have to do something different and all three of them they are extremely successful in their own ways and they have created a path for different people to follow and say that I can do it if I'm passionate about it so we have them. The next is a very, very important one. The OTT revolution, impact on subjects, budget, talent and opportunities. OTT. In the last 2 years, especially in the pandemic, பார்த்தீங்கன்னா OTT பார்க்காத ஆட்களே கிடையாது. Jayesh சொன்ன மாதிரி how the OTT platform is going to go in 2030, how it's going to go to almost 25 to 30 billion, right? Jayesh, you said. So, $1 billion பத்தி $1 million எல்லாம் போய் billions பத்தி பேசிட்டு இருக்கோம் so 2030 போகும்போது we are going to reach almost 25 to 30 billion ஒரு ப்ராடக்ட் இருக்க போகுது இது so there's so much of work going into it and talent and OTT பொறுத்த வரைக்கும் it is only content oriented யாரும் அந்த பெரிய ஸ்டார் இருக்காங்க உடனே வாங்க நாங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துறோம்னு கிடையவே கிடையாது content oriented people do sit and you have different people in different platforms working on the content so அந்த content பத்தி பேசுறதுக்கு OTT content ஏனா எல்லாமே பட்ஜெட்ல இருந்து எல்லாமே அவங்க பிளான் பண்ணுவாங்க so அனூப் சந்திரசேகரன் மீடியா மேவன்ல இருந்து அவர் வந்து இது பண்ண போறாரு and then we have vice president of Netflix India Monica Shergill we have Disney Hotstar and HSM TV network Gaurav coming in and Samir Nair of Applause Entertainment 3 people who are extremely successful Disney Hotstar இருக்கட்டும் Netflix இருக்கட்டும் Samir Nair Applause Entertainment இருக்கட்டும் சமீர் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த OTT பிளாட்ஃபார்ம் நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆன் பண்ணாலும் ஒரு வெப் சீரிஸ் இருக்கட்டும் வெப் மூவிஸ் இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து அப்ளாஸ் வரும் சமீர் நாயர் பேர் வந்துதான் ஆகும் because he's given his success ratio is completely over the top அதே மாதிரி Gaurav Banerjee from Hotstar and Monica Shergill ஒரு பெண் vice president of Netflix India சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா very young people coming in and women taking over and standing probably I wouldn't say at par a little ahead of men in many places சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்கு so it's a great honor for us to have Monica joining us for this panel discussion how are theaters retaining the edge நம்ம வந்து டெலிவிஷன் பேசிட்டோம் நம்ம வந்து OTT platform பேசிட்டோம் ஆனா back to தியேட்டர்ஸ்க்கு ஆட்கள் இந்த பெண்டமிக்ல உங்களுக்கு வந்து தியேட்டர்ஸ் வந்து ஷட் டவுன் இருந்தது அப்புறம் 50% ஓப்பன் ஆயிடுச்சு அப்புறம் 100% ஓப்பன் ஆயிருக்கு ஒரு பயம் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஒரு பயம் இருந்தது மக்கள் வந்து மறுபடியும் தியேட்டர்ஸ்குள்ள வருவாங்களா அந்த ஒரு பயம் இல்லாம தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு பயம் how are we going to maintain the theaters it's not easy ஒரு தியேட்டர் மெயின்டைன் பண்றது ஈஸியான விஷயமே கிடையாது எல்லாமே வந்து நீங்க அதுல பார்க்கணும் what goes into it to bring the people to assure that அவங்களுடைய சேஃப்டியும் இருக்கு அதே சமயத்துல you bring in 100% capacity இருக்குன்னா அந்த தியேட்டர்ஸ்க்கு மக்கள் வரணும்னா எது பார்த்துட்டு வருவாங்க படங்கள் இருக்கு ஆனா அந்த தியேட்டர் நல்லா இல்லப்பா அந்த தியேட்டருக்கு போனேப்பா கொசு அடிச்சுதுப்பா அந்த தியேட்டருக்கு போனேப்பா அந்த சேர் சரியில்லைப்பா குத்துதுப்பா அந்த தியேட்டர்ல கொஞ்சம் ஏசி சரியில்லைப்பா இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம ஒரு பெண்டமிக் அப்புறம் maintaining the theaters how do you bring the audience back into the theaters irukku and what goes into maintaining these theaters adu ellame irukku parunga competition is so high so appdi irukumbodhu inda discuss pandradhukkaga we have vice president of theater development IMAX Preetham Daniel and then of course we have Rohini Groups linde Nikhilesh Vetri Theaters linde Rakesh Gauthaman and Shenoy Cinemax linde Suresh Shenoy so ivanga da moonu per vandu discuss panna poranga I think it's extremely important ஏன்னா film makers சொல்லும்போது யார் யார் வந்து ஃபில்ம் மேக்கரா இருக்கணும் சும்மா சினிமால வந்து இது மட்டும் தான் behind the screen என்ன நடக்குது மட்டும் தெரிஞ்ச போதும் இல்ல ஆக்டர்ஸ் என்ன பண்ண போறாங்க தெரிஞ்ச போதும்னா இருக்க கூடாது it should be more about what goes into making a successful producer a successful film Hasi ma'am சொன்ன மாதிரி it's a combined effort so theater owners how they survive in this pandemic and how they bring the audience back how to maintain the theaters is extremely important அதுக்கப்புறம் காசு பணம் துட்டு மணி content monetization and policy
இது வந்து ஒரு ஃபயர் சைட் சாட் மாதிரி இருக்கும், கேள்விகள் இருக்கும், அதுக்கு பதில் வரும், வெரி என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். நம்ம வந்து மணி சைடட் இருக்கு, we are talking about finance and everything. அதுக்காக இப்போ நமக்கு finance புரியாது, நம்ம என்ன பேச போறோம்னா இருக்கக்கூடாது. It is extremely important to learn. ஏன்னா நீங்க வந்து until unless you don't learn the trade, நீங்க பிசினஸ் எப்படி பண்ண போறீங்க. ஸோ அதுக்காக யூ ஹேவ் கண்டென்ட் மனிட்டைசேஷன். அண்ட் இது பேசுறதுக்காக லைகா ப்ரொடக்ஷன்ஸ் உடைய சிஇஓ ஆஷிஷ் சிங் மாடரேட் பண்ண போறாரு. And then we have a very own Dream Warrior Pictures ல இருந்து எஸ்ஆர் பிரபு அவர்கள் பேச போறாரு. ராம்ஜி நட்ராஜன் இங்கே தான் இருக்கிறாரு, ராம்ஜி அவர்கள் இருக்கிறாரு. And Sanjay Vadhwa, Chairman, Phonographic Digital Limited and Director of International Media Acquisition Corp. So avarum irukka porar. So 3 people from different platforms. And avanga vandu what goes into making into looking into the finance and ellame paakumbodhu how do you manage that, finance eppadi paaka porom, finance eppadi panna porom, adha paaka porom. So these are the interesting list of panel discussions. ரெண்டாவது நாள் என்ன நடக்க போகுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நம்மளுடைய MOS எல் முருகன் அவர்கள் வராரு ஃபார் த ஃபைனல் செஷனுக்கு. அவர் வந்து ஃபைனல் க்ளோசிங் செரமனிக்கு வேலிடேஷனுக்கு வராரு. அண்ட் இதில் ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, ஒரு அவார்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம், ஐக்கன் ஆஃப் சினிமா. சினிமா சொல்லும்போது பேன் இண்டியா இது இருக்கிறதுனால, சினிமா சொல்லும்போது ஆல் த லாங்குவேஜஸ், நம்ம வந்து குறிப்பிட்டு வந்து சவுத் இண்டியன் சினிமா நம்ம மட்டும் சொல்லலை. we are talking about pan India. இந்தியா முழுவதும் ஒரு நபர் நமக்கு தெரியும்னா அவருக்கு ஒரு ஐக்கன் சொல்றோம்னா, ஒரு ஐக்கன் இருக்கும்போது அவருக்கு அந்த அவார்டு கொடுத்துட்டு அவரை ஃபெலிசிட்டேட் பண்ணணும். ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது தி என்டையர் ஸ்டரிங் கமிட்டி we came up with one name and that was AR Rahman. ஸோ AR Rahman அவர்களுக்கு நாங்கள் வந்து ஐக்கன் அவார்டு கொடுக்க போகிறோம். என்ன அவார்டு கொடுக்கறது நம்மளுடைய MOS எல் முருகன் அவர்கள் கொடுக்க போகிறாரு. So we are going to have a lot of fun, we are going to have a lot of entertainment, we are going to have a lot of discussions, we are going to have a lot of different details irukku. And cinema na behind the screen, in front of the screen, back of the screen, inside the theater, outside the theater, get into the box of television. எத்தனை மைண்ட்ஸ் இதில் இருக்குது டிஸ்கஷனுக்கு, எத்தனையோ வகை இருக்குது, எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. What are the different forms, what are the different platforms to make a film for OTT content, for television, எல்லாமே இந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யார் யார் வந்து சினிமா பேஷனில் இருக்கிறவங்க இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இந்த 2 நாட்கள் வந்து உங்களுடைய அறிவு இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக, இட்ஸ் கோயிங் டு பி a learning experience I would say. ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்ல முடியாது. இந்த 2 நாள் வந்து CII மீட்டிங்கில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறேன். ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி who's passionate about films, who's passionate about television, who's passionate about content, who's passionate about doing something with their lives, I would say come, join us, be with us, take away the wisdom, take away the words, take away all the possible things you can learn from the brilliant lineup of discussions we have and our superlative talented guest what we have in these 2 days. Please come, join us and take back not only entertainment but lot of things to learn. Thank you very much. Thank you. அடிச்சு விடுறாரு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீடியா என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2013 சவுத் இந்தியன் மீடியா என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் திரு கமலஹாசன் அவர்கள் தலைமையில் நடந்தது. அது பெங்களூரில் நடந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருட காலம் சவுத் இந்தியன் சினிமா பற்றி எந்த ஒரு சம்மிட்டோ எந்த ஒரு கான்ஃபரன்ஸோ நடக்கவே இல்லை. இண்டிவிஜுவலாக யாரோ பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கம்பைண்டாக 4 இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், 4 இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பல செலிபிரிட்டிஸ், பல முக்கியமான இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து, தயாரிப்பாளர்கள்லாம் வந்து சேர்ந்து அந்த இண்டஸ்ட்ரி பற்றி பேசுகிற ஒரு நிகழ்வு சவுத் இந்தியன் சினிமாவில் நடக்கல. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இன்னைக்கு நம்ம முன்னாடி சாத்தியப்படுத்தி இருக்கிறது CII. இந்த CII டீம், மிஸ்டர் ஜெயேஷ் அண்ட் ஹோல் டீமுக்கு நான் நன்றி சொல்லணும். இதை வந்து கம்ப்ளீட்டாக அவருடைய ஒரு சேர்மன்ஷிப்பில் எடுத்து எங்களுடைய தலைவராக திரு TG தியாகராஜர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக ஒருங்கிணைச்சார். கிட்டத்தட்ட நாங்கள் 15 பேர், அவங்க எல்லாருடைய சொல்கிறதுக்கும் கேட்கணும், அந்த ஐடியாஸ் எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் ஒரு தலைவராக, ஒரு ஸ்டேரிங் கமிட்டி சேர்மனாக அவர் ஒரு மிக சிறப்பாக இந்த கமிட்டியை வழி நடத்தி இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ப்ரோக்ராமை எல்லோருமே சேர்ந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். தியாகு சார், வாழ்த்துக்கள். உங்கள் தலைமையில் சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சம்மிட் CIIயோடு சேர்ந்து நடக்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. உங்களுடைய முயற்சி, உங்களோட உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. இப்போது
இவ்வளோ பெரிய பிரமாதமான ஒரு டீம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலேருந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வராங்க, தெலுங்கு சினிமாலேருந்து பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் எடுத்திங்கன்னா தமிழ் சினிமாவில் மணிரத்னம் சார்லேருந்து ஏஆர் ரஹ்மான் சார்லேருந்து எல்லோரும் வராங்க. நீங்கள் தெலுங்கு சினிமா எடுத்துட்டிங்கன்னா ரைட் ஃப்ரம் சுகுமார் சார், ராஜமௌலி சார், இப்போ RRR ராஜமௌலி சார், திரிவிக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய நடிகர்கள் எல்லாம் வராங்க. அதே மாதிரி கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார், அது பிறகு பவன்குமார் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மலையாளத்தில் ஃபாத் ஃபாசில் அப்படின்னு நிறைய பேர், எல்லா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களும் இந்த சம்மிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொரு டெலிகேட்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கொடுக்கணும். எப்படி சுஹாசினி மேமும் குஷ்பு மேம் சொன்னாங்களோ, ஒவ்வொரு செஷன்லையும் மிகப்பெரிய லெவலில் நாலேஜை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வராங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து மிக சிறப்பான லெவலில் எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு அறிமுகம் தான் இந்த ப்ரெஸ் மீட். அதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் வந்து இந்த அறிமுக விழாவாக நாங்கள் பண்ணுறோம். இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக உங்களுக்கு எல்லோருக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான சம்மிட், மீடியா என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் தக்ஷின் அப்படின்ற பேரில் நடக்க போகுது. ஏப்ரல் 9th and 10th சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் வந்து இனாகிரேட் பண்ணுறாரு. எண்டில் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் திரு எல் முருகன் அவர்கள் வந்து கன்க்ளூஷன் வேலிடிட்டி செஷன் பண்ணுறாரு. அந்தளவு இந்த சம்மிட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கவர்மெண்ட்டும் கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு சம்மிட்டுக்கு ஒரு பெரிய ஆதரவு ஊடக நபர்கள் கொடுக்கணும். இதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய பேர், அதாவது ஸ்பெஷலி நான் சொல்ல வர்றது ஆஸ்பைரிங், ராம்ஜி சார் சொன்ன மாதிரி ஆஸ்பைரிங் நடிகர்கள், ஆஸ்பைரிங் இயக்குநர்கள், ஆஸ்பைரிங் தயாரிப்பாளர்களாக 2 நாள் அட்டன் பண்ணால் நிறைய செஷன் மூலமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சம்மிட் இந்த சென்னையில் இந்த ஏப்ரல் 9th and 10th நடக்க போது. இந்த விழாவை கண்டிப்பாக மிக சிறப்பாக நடக்கும்னு எதிர்பார்த்து நாங்கள்லாம் உழைச்சிட்ருக்கோம். இவ்வளோ பெரிய ஒரு டீம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து டீம்ன்றதை விட ஒரு 4 லேடிஸ் சொல்லலாம். அவங்க தான் வந்து ஃபயர் பிரேக்கர் மாதிரி. அவங்க வந்து எல்லாருமே சூப்பராக வந்து எல்லாத்தையும் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. உடனே இவர் கூப்பிடுமா, நான் கூப்பிட்றேன் அப்படின்வாங்க சுகாசினி மேம். அப்படி குஷ்பு மேம் சொல்லுவாங்க, நான் உடனே கூப்பிட்டு வரேன்னுவாங்க. இந்த சைடில் லிசி மேம் சொல்லுவாங்க. அதில் சுஜாதா மேம், நான் உடனே ஒருத்தர் ஹீரோ வேணும் அப்படின்னு சுஜாதா மேம் டன் அப்படின்னு உடனே கொண்டு வருவாங்க. ஒரு ஹீரோயின் வேணும் ஒரு இனாகிரேஷனுக்கு, உடனே சுஜாதா மேம் பரவாயில்ல கொண்டு வந்துடுறேன் அப்படின்வாங்க. அப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம எல்லாம் மென்னெல்லாம் வேஸ்ட்டு. ஓகே, மென்னெல்லாம் வந்து வேலை தான் பண்ண முடியும். அதாவது டைப் அடித்து சரி ப்ரோக்ராம் போடுங்க, இது போடுங்க, டாபிக் போடுங்க, ஸ்பீக்கர் போடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். விஏபி செலிபிரிட்டிஸ் மேடம் அப்படி இல்லை, உடனே மேடம் யார் வேணும் யார் வேணும் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் இந்த 4 லேடிஸை ஓப்பனாக அட்மிட் பண்ணுறப்பா இந்த ப்ரெஸ் மீட்டில். இந்த 4 லேடிஸ் இல்லைன்னா எங்களால் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ பேரை கொண்டு வந்திருக்க முடியாது. அந்த 4 லேடிஸ்க்கும் நாங்கள் வந்து லேடிஸ்ன்னு சொல்லி எதாவது தப்பாக நினச்சாதீங்க. அவங்க வந்து லீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பெண்களின் தலைவர்கள். அவங்க வந்து அவ்வளோ ஆளுமையோட எங்களுக்கு வந்து கண்டிப்பாக தியாகு சார் அவங்களுக்கெல்லாம் அப்படியே பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தார். அவங்க பாட்டு எல்லாரும் ஒருங்கிணைச்சு இன்றைக்கி இவ்வளோ செலிபிரிட்டிஸ் எல்லாம் வராங்க. அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். கண்டிப்பாக நான் அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துடணும். அந்தளவு சிறப்பாக அவங்கெல்லாம் பணியாற்றிருக்காங்க. நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த 2 நாள் செமினார், 2 நாள் சம்மிட் இஸ் கோயிங் டு பி மோஸ்ட் ஸ்போக்கன் அபவுட் சம்மிட் இன் சவுத் இந்தியா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கனைஸ். ஏன்னா இவங்க 4 பேரும் எங்களை விட போகிறதில்ல, வேலை வாங்க போகிறாங்க. இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக மேடம் நாங்கள்லாம் பின்னாடி இருந்து நல்லா வேலை செய்கிறோம். நீங்கள் முன்னாடி இருந்து எங்களை லீட் பண்ணுங்கள். ஸோ சிறப்பாக பண்ணி இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு சம்மிட்டை நீங்கள்லாம் நடத்தி கொடுக்கணும். அதுக்கு ஊடக நண்பர்கள் துணை இருக்கணும். இந்த சம்மிட்டை உலகெங்கும் கொண்டு செல்லணும்னு உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த ப்ரெஸ் மீட்டை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த சம்மிட்டுக்கு கூடவே இருக்கிற ஒரு ஆர்கனைசிங் கமிட்டி மெம்பராக இருக்க நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் ஏப்ரல் 9th and 10th இந்த விழாவினுடைய நிறைய விஷயங்களை பார்க்க போகிறீங்க. நிறைய செய்திகளை ஊடக நண்பர்களும் நான் இன்வைட் பண்ண போகிறோம். நீங்களும் வந்து கவர் பண்ணலாம். அவ்வளோ சிறப்பான நிறைய டாபிக்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். ஊடகத்தினுடைய எல்லா விஷயத்தையும் பேச போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதான நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Good evening, vanakkam. I'm in fact delighted to welcome to you all for the press conference of Dakshin, the CII Southern Region's first Media and Entertainment Summit scheduled on the 9th and 10th of April at the Chennai Trade Center in Chennai. Before getting into welcoming you all, I thought I'll share a few data points vis-a-vis the M&E, the media and entertainment sector in India, and why South India actually plays a bigger role. India's media and entertainment industry is expected to grow at around 55 to 70 billion dollars by 2030. Actually led by OTT, gaming, animation, VFX, etc. Television households in India will continue to grow at around 5% and above, and it will cross 71% of Indian households by 2025.
The Indian OTT revenue is expected to grow at around 13 to 15 billion dollars by 2030, which is at a speed of 25 to 26% by next decade. The the animation and the VFX segment is also expected to grow at around $129 billion by 2023. So all these are pan-India figures. So one third of this you can, or one third of it you can calculate for South India. எதுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்தேன்னா சவுத் இந்தியன் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரினா எல்லாருமே சினிமா மட்டும்தான் யோசிக்கிறாங்க. பியாண்ட் சினிமா தெர் இஸ் அ பிகர் வேர்ல்ட் இன் த M&E செக்டர், விச் இஸ் ஆல் தீஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் நாங்கள் சொன்னது, கண்டென்ட், விஎஃப்எக்ஸ், அனிமேஷன் எக்ஸெட்ரா. இதை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு தெர் இஸ் ஒன் இன்ஸ்டிடியூஷனல் பாடி which we are called CII, Confederation of Indian Industry. Or a simple point, I thought I will just share it with you. CII actually is a 125-year-old organization which is there in India, and we have been in Chennai for the last 3 decades or so. And it is industry-led, non-government, not-for-profit, industry-managed organization with more than 10,000 members, both from the private sector and the public sector part of it. Ella sectors predominantly manufacturing irundanga. 1990s kapram, after the economic opening up scenario in India, we had lots of services sector ulla vandanga. So very recently we are also having this media and entertainment, which is a big sector on its own. So they play a big role in CII as well. CII's engagement நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா in the media and entertainment sector goes back decades. The Big Picture Summit னு ஒரு program இருக்குங்க, which happens in Delhi and Bombay, that we organize every year, brings out the industry stakeholders at a pan-India level. அது ஆக்சுவலா the 10th edition இப்போ தான் நடந்து முடிஞ்சது, ஒரு 8-9 months back. And we are going to have lots of missions-லாம் பண்ணுவோம். Like for example, the French Film Festival, the International Film Festival, CII goes there and showcases Indian cinema industry there, the media and entertainment sector there. இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். Mr. Madhavan from Walt Disney India and Star India is the national chairman of CII Media and Entertainment. Actually, talking about South India, I'd like to thank Mr. Tyagarajan sir, who's the chairman of the CII Task Force for Media and Entertainment South India, and who is also the chairman of Dakshin steering committee, and the members, all of them who are present over here, for thanking in steering this amazing program for CII, which is going to happen on the 9th and 10th. Thank you so much for helping us in creating a footprint for CII in South India, and very happy for that. Thank you all. And Dakshin will actually not only showcase movie stars and but it will majorly focus on content, showcase on technology and other sectors in entertainment like gaming, design, VFX, animation, etc. So whoever is coming should be ready for all this and not just look it as a movie show. These are the big thing which is happening in South India, and it is our role from CII to showcase the media industry as such and not media personalities. So that is the core idea in which we are doing this. And with these few words, I would like to thank Mr. Tyagarajan sir again for helping in steering this entire thing, and look forward to working with you all for the summit. Thank you. And I would like to welcome all the media friends to the summit and give us a wide coverage for that as well. Thank you. ஸோ நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த செஷன்ஸில் நாங்கள் ஒரு 4 பேனல் செஷனில் நாங்கள் 4 பேரும் இருக்கோம், லேடிஸு. ஸோ அதில் அந்த 4 இது நாங்கள் பார்த்துக்குறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலாக இன்னொரு இதில் ஒரு டிவி மீடியாவில் கூட நான் இருக்கேன். அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். அது டிவி மீடியா நான் ஒரு 10 வருஷமாக அதில் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். குஷ்பு மேடம் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்காங்க. தியாகு சார் பேட்டர்னாக இருக்காங்க. ஸோ அது ஒரு 20 இயர்ஸாக நான் சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இதில் டிவி மீடியா கூட இருக்கிறதுனால, ஒரு செஷனில் இருக்கிறதுனால அதை பற்றி சொல்கிறேன். நாங்கள் ஆரம்பிக்கும்போது இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 50லேருந்து 60 ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க 10 இயர்ஸ் பேக். அதுக்கப்புறம் நாங்கள் டிவியில் ரிலீஸ் ஆகிற அத்தனை ப்ரோக்ராம்ஸ் லைக் ஓடிடி, அப்புறம் வெப் சீரிஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்,
எல்லாமே வந்துட்டு இதில் இணையணும்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்தோம். அதில் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது லாஸ்ட் இயர். அதில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு எங்கள் இதில் வந்து ஒரு 300க்கு மேலே வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி டிவின்றது ஒரு முக்கியமான ஒரு இது. அதே நேரத்தில் அந்த செஷனில் என்னென்ன வந்துட்டு சேலஞ்சஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இதில் அது நாங்கள் சொல்ல போகிறோம். மற்ற 3 செஷன்ஸு அபவுட் ஃபில்ம்ஸ் அண்ட் ஆல். ஸோ அதை பற்றி வந்து எல்லோரும் சொல்லிட்டாங்க. அதனால வந்து எனக்கு இப்போ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். சிஐஐயில் ஃபஸ்ட் டைம் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இணைந்ததுக்கு அதில் நான் ஒரு ஸ்டேரிங் கமிட்டி மெம்பராக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணமாக இருக்கிற சத்யஜோதி தியாகராஜன் அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ கண்டிப்பாக 9th and 10th எல்லோரும் வந்துட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். இந்த சிஐஏ பற்றி எனக்கு இனிமேல் எதுவும் பேசுகிறதுக்கு அவங்க மிச்சம் வைக்கலை. எல்லோரும் வந்து ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. ஸோ அதை ரிப்பீட் பண்ணி உங்களையும் நான் கஷ்டப்படுத்தலை. எல்லோரும் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து இவ்வளோ ஒரு மெகா கான்க்ளேவ் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் எங்களோட எஃபர்ட் வந்து மக்களுக்கு ரீச் ஆகலை, அது மக்களுக்கு பெனிஃபிட் ஆகலைன்னா இதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இந்த ஒரு கான்க்ளேவ் வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்களும் இந்த எல்லா மீடியாஸும், எல்லா சோஷியல் மீடியாஸும், இந்த யங்கர் ஜெனரேஷன் எல்லாம் கலந்து ஒரு பர்சனல் எஃபர்ட்டாக எடுத்து ஒவ்வொருத்தரும் இது அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேரணுங்கிற அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த யங்கர் ஜெனரேஷன் ஸ்பிரிட்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்பிரிட்டோட எல்லாரும் சேர்ந்து இது ஒரு மெகா சக்ஸஸாக கொண்டு வந்து இந்த நம்மளோட இந்த சிஐயும் இந்த தமிழ் சினிமா, சவுத் இண்டியன் சினிமா, சவுத் இண்டியன் மீடியா எல்லாம் வந்து இந்த பேன் இண்டியன் லெவல் இல்லை, இந்த உலக அளவுக்கு அந்த இன்னும் பெரிய அளவுக்கு ரீச் ஆகிற மாதிரி எல்லாரோட உதவியும், எல்லாரோட எனர்ஜியும், ஸ்பிரிட்டும், எஃபர்ட்டும் எல்லாம் வேணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். வணக்கம். இது வந்து ஒரு ஸ்டார் பவர்ட் நாலேஜ் சமிட். இது வந்து அவசியம். இப்போ ஆஸ்பைரிங் நடிகர்கள், டைரக்டர்கள், மற்ற டெக்னீஷியன்ஸ் இது வந்து இதில் பங்கேற்று இதில் நிறைய விஷயங்கள், தொழில் நுணுக்கங்களை இப்போ நீங்களே படிச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் டிக்னிட்டரிஸ், ஸ்டார் பவர்ட் ஸ்டார்ஸ், ஸ்டார் டைரக்டர்ஸ் அண்ட் ஸ்டார் டெக்னீஷியன்ஸ் ஆர் கோயிங் டு பார்ட்டிசிபேட் அண்ட் give their knowledge to everybody. Don't miss it. Please, I request all of you to overwhelmingly attend this and gain knowledge. Thank you very much.